தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன்னுடைய மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி, அந்த வழி தெரியாம இருக்கிறதுக்கு இப்போ அனஸ்தீசியா போடுறாங்க இல்லையா, அதுல ஒரு கடல் காளானை கொண்டு வந்து போடுவாங்க. அந்த வழி யூதர்களுக்கு இது ரோமர்களுக்கு இது பழக்கம். அந்த தண்ணி அவங்க வலிக்குது அடிக்கும் போதுன்னு சொன்னாங்கன்னா அந்த தண்ணியை வாயில விட்டுவாங்க. அது உள்ள வயிற்றுள்ள போச்சுன்னா அது அனஸ்தீசியாவா மாறிடும். பெயின் தெரியாது. அங்கே காடி நிறைந்திருந்தது. வாசிக்கமா. ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயின் இடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து அல்லேலூயா. வாசிங்க. முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்துக்கொண்டு போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் வீட்டிலே அவர் விழாவில் குற்றினான். அல்லேலூயா. 30ஆம் வசனத்தை திரும்ப நான் இன்சிஸ்ட் பண்றேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி. ஆமென். இன்னைக்கு தான் செய்தி. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் முடிக்க விரும்புகிற சில காரியங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில தொடரக்கூடாது என்று தேவன் விரும்புகிற காரியங்கள். உங்க வாழ்க்கையில தேவன் வெற்றியாய் வாழ்வதற்கு சில காரியங்களை முடிக்க போறார். ஆமென். நான் ஆராதனையிலே சொல்லிட்டேன், எந்த மனிதனுக்கும் செய்ய முடியாத தியாகத்தை கர்த்தர் செய்தார். ஆமென். கணவனுக்காக மனைவி என்ன பண்ண முடியாது? நீங்க வேணா சும்மா சொல்லி பாருங்க. ஜோக்குக்கு சொல்லுங்க. எங்க மாதிரி கிட்னி டேமேஜா இருக்கிற மாதிரி இருக்குதுன்றாங்க, அதனால ஒரு கிட்னி மாத்திரம் உங்க கிட்னி எனக்கு தரீங்களான்னு சும்மா கேளுங்க. நீங்க ராத்திரி படுக்கும்போது சும்மா கேளுங்க. சட்னியே தரமாட்டான் நம்மால், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தான் இருக்குது, உனக்கு வேணா நீ போய் எதனா மிளகா கிழக்கா வச்சுன்னு பூண்டிச்சு சாப்பிடுணுமா? ஆமா தானே? என்ன நிர்மல் சிரிக்கிற? கல்யாணம் ஆகல இல்லை, அதனால உனக்கு தெரியாது கதை. ஆனா அப்புறம் தெரியும். அப்போ என்னப்பா நீ கூட ஜோக் அடிக்கிறீங்க? ஜோக் இல்ல, கிட்னி தரமாட்டான். வேணா கண்ணு வேணா கேட்டு பாருங்க, இந்த கண்ணு மங்களாகுதப்பா, இது வேணா வச்சுட்டு உங்க கண்ணை எடுத்துக்கிட்டாப்பான்னு கேளுங்க. தரமாட்டான். பிள்ளை தருவான்னு நினைக்கிறீங்களா? 2 லட்சம் ரூபாய் எங்க அப்பா என்னை படிக்க வச்சு சம்பாதிச்சு 2 லட்சத்துல வேலை சேர்த்தார் எங்க அப்பா. எங்க அம்மா அப்பா பட்ட தியாகம் எவ்வளவு பெருசு தெரியுமா? எங்க அப்பா செத்துட்டார், அதனால நான் முதல் மாசம் வாங்கின 2 லட்சம் ரூபாய் எங்க அப்பாவோட பொட்டியில போட்டுறேன். எந்த பிள்ளை நான் போடுவான்னு நினைக்கிறீங்களா? வாட்சி கூட விட மாட்டான். அப்பா வாட்சி என்ன பண்ண மாட்டான். இதுதான் உலகம். ஆனா ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நமக்கு மேல அன்பு செலுத்தினாரா? சிஸ்டர் வாசிங்க. நீதிமானுக்காகவே ஒருத்தன் சாவது முடியாது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணியலாம். என்ன சிஸ்டர்? நாம் பாவிகளாய், பொய் பேசுகிறவனாய், சிகரெட் பிடிக்கிறவனாய் இருக்கும் போது, ஆன்சு போடுகிறவனாய் இருக்கும் பொழுது, ஆமேன் சொல்லுங்களேன். வாங்க, ஆமேன் சொல்லுங்க. ஏமாற்றுகிறவனாய் இருக்கும் பொழுது, அதான் அர்த்தம். அது பாவிக்கு அர்த்தம் என்னது? கீழ்ப்படியாதவனாய் இருக்கும் பொழுது,
கிறிஸ்து என்ன பாஸ்டர் குடிக்கிறத சொல்லிய பாஸ்டர், குடிக்கிறவனா இருக்கும்போது என்னமோ வருது வாயில சொல்றேன். ஆமென். கிறிஸ்து நான் பாவியாய் வாழும் பொழுதே எனக்காக என்ன பண்ணாரு? மரித்ததினால் தேவன் என் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இந்த நாள் என்ன நாள்? வெளில போய் என்னம்மா எனக்கு ஒருத்தன் காலையிலே ஹாப்பி ஈஸ்டர் அமைச்சிருந்தான். நல்லதுதான், ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் என்ன நாள்னு யாராவது கேட்டாங்கன்னா ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி குட் ஃப்ரைடே. என்ன நாள் அமைச்சு கேட்டீங்கன்னா என் மேல் என் தேவன் அன்பை விளங்க பண்ணின நாள். கைத்தட்டி சொல்லுங்க. இந்த நாள் என்ன நாள்னா என் மேல வைத்த அன்பை விளங்க பண்ணின நாள். நான் போக வேண்டிய இடத்திற்கு, நான் பட வேண்டிய பாடுகளை, நான் அனுபவிக்க வேண்டிய சாபங்களை, நான் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை ஒருவர் எடுத்துக்கொண்ட நாள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய நேரம் ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவேன், எப்படின்னே தெரியாது, அன்எக்ஸ்பெக்டடா 90% என் வாழ்க்கையில் நடக்கிறது சொல்றேன். யாரோ ஒருத்தர் கரெக்டா வந்து நிற்பாங்க. பாஸ்டர் என்ன இங்க போறேன் பிரதர் சாப்பிட்றேன், நீங்க போங்க பாஸ்டர், பில்லு நான் கொடுத்துட்டேன் பாஸ்டர்னுவாங்க. ஆமீன் சொல்லுங்க. நான் வயிறார சாப்பிட்டதுக்கு யாரோ ஒருவர் பில்லு கொடுக்குறாங்க. பல இடங்கள்ல தெரியாத ஊர்ல போய் சாப்பிட்டா கூட எனக்காக ஒருத்தர் ஹோட்டல்ல பில்லு கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியுது? அல்லேலூயா. நான் இன்னைக்கு திருப்தியா வரேன், ஆனா எனக்காக ஒருத்தர் கிரயம் செலுத்தி இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு திருப்தியா வாழறேன், எனக்காக இந்த திருப்திக்கு ஒருவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார். இன்றைக்கு சுகமாய் தூங்குகிறேன், இதற்காக ஒருவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார். இன்றைக்கு ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், இதற்காக ஒருவர் தரித்திரரா இருக்கிறார். இன்றைக்கு நான் குடும்பத்தோடு இருக்கிறேன், என அவர் ஒரு குடும்பம் கூட இல்லாம சன்னியாசியாய் செத்திருக்கிறார். ஏன் பாஸ்டர் இயேசு கல்யாணம் பண்ணிக்கல? என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுதற்றதும். எழுதிக்கங்க, என்னது? பழுதே இருக்கக்கூடாது. உடம்புல ஒரே ஒரு காயம் கூட இருக்கக்கூடாது. பழுதற்றதும் ஊனமில்லாததும். நுகத்தடினா என்ன தெரியுமா? அந்நிய நுகத்திலே அவிசுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்யாணம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நுகம்னாலே கல்யாணங்க. இந்த விவாகம்னு இருக்குல்ல, விவாகம், அது வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை. விவாகம்னா பாரமான நுகத்தடியை மேலே வைத்து நுழைத்துக் கொள்வதுன்னு அர்த்தம். விவாகம் பாரமான கல், அதை நுகத்தடி மேலே வச்சுக்க தான் கல்யாணம். 2 பேர் பண்ணிக்கவே மாட்டீங்க போல நான் சொல்றதை பார்த்தா. ஆமென். அந்த பாரம் இருந்தால் தான் என் பொறுப்பு வரும். அல்லேலூயா. நுகத்தடிக்கு என்ன பண்ணிருக்க கூடாது பிரதர்? உட்பட. நீ வேணா கல்யாணம் பண்ணிப்பார், பொண்டாட்டி எவ்வளவு பாரம்னு உனக்கு தெரியும். பார்க்கறதுக்கு ரொம்ப லேசியா இருக்கும். வெள்ளை போடவே வெள்ளை சுடிதாரலாம். ஐயோயோ, அன்னைக்கே முடிஞ்சது கதை. என்னைக்கே முடிஞ்சது? வாழ்விலும் சாவிலும் பெரிய பாரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். தம்பி என்ன பண்ணக்கூடாதா? முகத்தடியில உட்படாததும் சிகப்பு. என் இயேசு சிகப்பும் வெண்மையும் ஆனவர். கைத்தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. நுகத்தடிக்கு உட்படாதவர், பழுதற்றவர். அல்லேலூயா. என்ன நீங்க அப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? அவர் சிகப்பானவர். ஒரு கிடாரி, பலமாய் பலமாய் உழுகிற கிடாரி. 3 வருஷத்தை இயேசு பலமாய் உழுத கிடாரி. 3 வருஷம் அவர் செஞ்ச ஊழியம் 2025 வருஷமா நிக்குது. 12 பேரை வைத்து அவர் செய்த ஊழியம் இன்னைக்கு 120 கோடி ஜனத்தோடு நிற்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப எவ்வளவு பயங்கரமான கிடாரியா உழைச்சிருக்கிறார்ல. லேலியா சொல்லுங்க. கிடாரி. இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு சொல்லுங்கள், அதை எலியாசர் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்பு கொடுங்கள், அதை பாளையத்துக்கு நகர வாசலுக்கு புறம்பாக இயேசு பாடுபட்டார். ஆமென் சொல்லுங்க. அது பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு போக கடவது. அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. அப்பொழுது ஆசாரியனாகிய எலியாசர் அந்த ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு. அல்லேலூயா. போதும் பிரதர், டைம் இல்ல. ஒரு இஸ்ரவேலனுடைய பாவம், ஒரு இஸ்ரவேலனுடைய சாபம், ஒரு இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய நிந்தைகள், அவமானங்கள் நீங்கணும்னா கிடாரி ஒன்று எடுக்கணும். சிகப்பு கிடாரியை தான் எடுக்கணும். பழுதற்ற கிடாரி எடுக்கணும். ஊனமுற்ற கிடாரியை எடுக்கணும். இந்த கிடாரியை எங்கே கொண்டு போகணும்னா பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் எலியாசர், ஆசாரியனாக எலியாசர் அந்த தலை மேல கையை வைத்து என்ன சொல்லணும் தெரியுமா?
ஆண்டவரே, எங்கள் தேவனே, யெகோவா தேவனே, இந்த சகல ஜனங்கள் செய்த பாவங்களை எல்லாம் இந்த கிடாரியின் மேல் வைக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜனங்களுடைய பாவம் எல்லாம் இப்பொழுது இந்த கிடாரி சுமக்கிறது. கிடாரியை அங்கே பாளையத்துக்கு வெளியே கொன்று வருகிற ரத்தம் கொல்றதுனா தெரியுமா உங்களுக்கு? கீழே இந்த இடத்துல இருப்பாங்க, இங்க இருப்பாங்க. கீழே கொண்டு ரத்தத்தை பிடித்து கொண்டு அவன் எங்கே வரணும்னு கேட்டீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும். அங்கே வந்து 7 தடவை தெளிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ரத்தம் எவன் மேல் படுகிறதோ, அந்த ரத்தம் எவனை தொடுகிறதோ அவன் அவன் பாவத்துக்கு நீங்கி, நான் சொல்றேன், ஒரே தரம் உனக்காக சிகாப்பு கிடாரியாய் பாவமற்றவராய் குற்றமற்றவராய் என் இயேசுவின் ரத்தம் உன்மேல் தெளிக்கப்பட்டு சத்துரு மேல ஜெயம் கொள்ள அதிகாரம் கிடையாது. நீ விடுதலையாக்கப்பட்டவன். ஏசாயா 53 அதிகாரத்துல தயவு செய்து வாசிங்க. 4 வசனம் 5 வசனம் வாசிங்க. 53 4 5 வாசிங்க. நம்முடைய சிஸ்டர், உன் துக்கத்தை அவரால் சுமக்க முடியுமா பிரதர்? இப்ப பாருங்க, எல்லாம் நிமிர்ந்து பாருங்க, நான் சொல்லும்போது படிங்க. இப்போ உங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, சரியா? ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. போன பிள்ளை, கல்யாணம் பண்ணி போன பிள்ளை அங்க வாழாம வந்துட்டா வீட்டுக்கு, சரியா? இப்போ இந்த துக்கம் உங்களை எப்படி பண்ணுது? என்ன பண்ணுது? சரிங்க, மாப்பிள்ளை குடிகாரன், நல்லா வாழல, பொண்ணு நல்லா வாழல, இந்த துக்கம் உங்களை தூங்க விடுதா? இந்த துக்கம் உங்களை தூங்க விடுதா? இந்த துக்கம் உங்களை சாப்பிட விடுதா? இந்த துக்கம் உங்களை சந்தோஷமா இருக்க விடுதா? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க. எங்கன்னா ஒரு ஜோடியா எல்லாம் சிரிச்சு கிரிச்சு விளையாடுறத பார்த்தா உங்க ஏக்கம் எங்க போகுது தெரியுமா? ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி வரும். ஆமென் சொல்லுங்க. உங்க பையன் ஒருத்தன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டின்னு இருக்கிறான், தூங்குவீங்களா? ஏங்க, ஒரே ஒரு குடும்பம், ஒரே புள்ள, ஒரே பொண்ணு, ஒரே பையன், துக்கம் தாங்க முடியலங்க. தூக்கம் வர மாட்டேங்குதுங்க, சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குதுங்க. சகல உலகத்தின் துக்கத்தையும் எடுத்து தன் மேல் வைத்திருப்பாரானால் கையை தட்டி சொல்லு, என் தேவனுடைய தியாகம், என் தேவனுடைய அன்பு, என் தேவனுடைய அந்த 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 ஆமென் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. எல்லா துக்கத்தையும் எடுத்து மேல வச்சுக்கிட்டாரு. அப்புறம் சிஸ்டர், நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் தலையெழுத்து போல இருக்குது பாருங்க. உன் துக்கத்தை அவர் மேல பாரத்தை வச்சிருன்றது சும்மா வார்த்தை இல்லை. எவ்வளோ பிரச்சனை ஊழியத்தில். நேராக வருவேன், இங்கே உட்காருவேன், உட்காந்து ஆண்டவரே நீங்க பார்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கீழே போனால் பிரியாணி ரெடி சாப்பிட்டுருவேன். ஏன்? எவ்வளோ துக்கம் வந்தாலும் செலுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் மேலே வைக்கிறது. அதனால தான் சொல்லுங்க, துக்கத்தை யார் வச்சிடறாங்களோ அவங்க துக்கமுகமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவர் மேலே வைக்காம நீங்களே சுமந்தீங்கன்னா நீங்கள் துக்கமுகமாக இருப்பீங்க. அண்ணால நோக்கி வார்த்தை வந்தது, நீ போ சமாதானத்தோட, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கேட்ட விண்ணப்பத்தின் உனக்கு ஆக கடவுது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்தவன அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. நீங்க ஜெபிச்ச பிறகும் துக்கமுகமா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க துக்கத்தை அவர் மேல வைக்கலன்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, எவ்வளவு துக்கம் இருந்தாலும் என் மேல வெய் மகளே, என் மேல வெய் மகனே, நான் சுமக்க தயாரா இருக்கிறேன். அதற்காகவே சிகப்பு கிடாரியாய் பாளையத்திற்கு புறம்பே நான் உனக்காக பலியானேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி இருந்து நினைக்கிறீங்க? எலியாசர் வச்சு கையை வச்சு அவன் பண்ணது இவன் பண்ணது, முறுமுறுத்தவன் பின்னாடி போட்டவன், விபச்சாரம் பண்ணுவேன், எல்லாத்தையும் அந்த ஆடு நினைக்கும், நான் என்னடா பாவம் பண்ணேன், நான் என்ன பாவம், ஊனை இல்லாம வளர்ந்தது ஒரு பாவமா, செகப்பா பிறந்தது ஒரு பாவமா? யோசிச்சிருக்காதா? வாய் இருந்தா பேசியிருக்கோம். அவன் பண்ணுவான், அவன் சிகரெட்டை பிடிப்பான், அவன் பீர் அடிப்பான், அவன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துவான், இதெல்லாம் என் தலை மேல வைக்கிறிய? கேட்டிருக்குமா? ஆனா எப்படி தெரியுமா இருந்தாராம்? மயிர் கத்தி இருக்கிறவனுக்கு முன்பாக, ஏன்டா மயிர் கத்தினா என்ன தெரியுங்களா? அடிக்கப்படுறதுக்கு முன்ன அந்த ஆட்டை ஷோ பண்ணி தண்ணியில ஊத்துறது. வாய் தரவே இல்லையா? என்ன ஏன் அடிக்கிறீங்க? என்ன ஏன் கொண்டு போய்? இயேசு வாய் தரல. பிலாத்து கேட்கறான், என்னன்னுமா கேட்கறான், ஏய் நீர் தான் யூதருக்கு ராஜாவா, நீ தான் இந்த ஜனத்தின் பாவத்தை தீக்க போறியா, நீங்க அதுவா? வாய் திறவாது இருந்தார். எல்லாம் சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஏன் துக்கம் அவர் மேல இருக்குது. அவர் பேசினா என் துக்கத்தெல்லாம் பேச வேண்டி வரும், என் கதையெல்லாம் பேச வேண்டி வரும், ஏன் அடிக்கப்படுறோம் என் கதையை சொல்ல வேண்டி வரும். வாய் திறவாமல் இருந்தார். இயேசுநாதர் கிட்டதெல்லாம் நீங்க கத்துக்கணும். வாசிங்க சிஸ்டர். நாமோ இன்னும் அவர் தலையெழுத்து அப்படி இருக்கிறார் நினைச்சோம். அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் வந்தது.
அல்லேலூயா. பாருங்களேன், ஊர்ல கொஞ்ச நாள் அப்படியே ரவுடியா சுத்தின்னு இருந்தேன். பங்கு விடுவேன், என் பங்கு போட்டோலாம் காட்டின பங்கு விடுவேன், கட்சி கட்டிப்பேன் தலையில. இந்த ரஜினி படம் வந்ததுன்னா ரஜினி மாதிரி முடி வெட்டிப்பேன், இங்க சொரண்டிப்பேன், பயங்கர ரவுடி தனம் பண்ணுவோம் ஊர்ல. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இப்ப என்ன ஆயிட்டேன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தவன் ஆயிட்டேன். என்ன ஆயிட்டேன்? பரிசுத்தவன் ஆயிட்டேன். ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு வர வேண்டிய கூலி சம்பளம் என்ன தெரியுங்களா? மரணம். இப்ப திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இப்ப என் பேரு சந்தோஷ் ஆயிடுச்சு. சொல்லுங்க. சும்மாவை தண்ணியில முழுக்கி எடுத்தவனே நீதிமான்ட்டாரு எங்க பாஸ்டர் என்ன. அப்ப நான் செஞ்சதெல்லாம் எங்க எடுத்து போய் வைக்கணும்? அதுக்கு தான் ஒருத்தர் இருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்க செய்த அத்தனையும் பிசாசு கேட்கறான். அப்போ இவன் செஞ்சதுக்கு கூலி நான் கொடுக்கணுமே. அந்த கூலி தான் நரகம். சம்பளம் மரணம், அது நரகம். இப்ப இந்த கூலி யாருக்கு கொடுக்குது? எனக்கு கொடு கூலி, என் பிள்ளைய விட்டு. நான் பேசுற சத்தியத்தின் ஆழம் உங்களுக்கு புரியல. இங்க வந்து உட்கார்ந்து நீங்க நீதிமான் ஆயிட்டீங்க. நீதிமான் நான், நீதி ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், உண்மை. ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன செஞ்ச பாவத்தெல்லாம் யாரு? உங்க அம்மா வச்சுப்பாங்களா தலைமையில? உங்க அப்பா வச்சுப்பாங்களா? கர்த்தர் வச்சுக்கிட்டாருங்க. நம்ம பாரத்தை வச்சுட்டாரு, நம்ம பாவத்தை வச்சுட்டாரு. எங்க குடும்பத்தில் ஒரு சாபம் இருந்தது பாருங்க, எல்லாருக்கும் கேன்சர். இப்ப யாருக்கும் கேன்சர் வர்றதில்லை. ஏன்? அதை அவர் எடுத்துக்கினார் கேன்சரை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. என் அப்பா என் அம்மா தரிதரரா செத்தாங்க பாருங்க, பணத்தை விற்கிறது கூட இடம் இல்லாம செத்தாங்க பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொந்த வீட்டை கொடுத்து அந்த ஏழ்மையை வறுமையை அவர் எடுத்துக்கிட்டாரியா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதை தான் இங்க படிக்கிறேன். இது ஆழம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கங்க, நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் நிற்கிறார், நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க. இது எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் தெரியுமா? இது நின்னவர் யார் தெரியுமா? பழுதற்ற கிடாரி. நின்னவர் யார் தெரியுமா? நுகத்துக்குட்படவார், சரீர பிரகாரமா ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காதவர். நமக்கு ஒரு பொண்டாட்டி பத்த மாட்டேது, ஒரு புருஷன் பத்த மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. சரீர பிரகாரமான சந்தோஷத்தை அனுபவிக்காதவர், எந்த விதத்திலுமே அவர் எதையுமே அனுபவிக்காதவர், எனக்காக இளம் காளையாய் பலியானார், இளம் கிட்டாரியாய் பலியானார். ஒரு ஆமென் சொல்லணும் நீங்க. அல்லேலூயா. இந்த தியாகத்தை விட என்ன தியாகி இருக்கிறானா? தியாகி பென்ஷன் வாங்குறவங்க வேணா சொல்ல முடியுமா நான் தியாகின்னுட்டு? சொல்லுங்க. சும்மா போய் எங்கன்னா தியாகி கூட நின்றுந்தவனுக்கே இடம் கொடுத்தது கவர்மெண்ட். இவர் தியாகி, இவர் தியாகின்னு. உண்மையான தியாகி யாரு? உண்மையான தியாகி யாரு? உங்க ரத்த பங்காளி எல்லாம் கிடையாது, ஒரு சொந்த பந்தெல்லாம் கிடையாதுங்க. அவர் யூதனாய் பிறந்து ஒட்டப்பட்டிருந்த காட்டொளி உரமாகிய நம்மள நாட்டொளி மரமாய் ஒட்ட வச்சாரு. அதனால தான் தைரியமா சொன்னாரு, முடிந்தது. எல்லாம் சொல்லுங்க. முடிந்ததுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்காக வீட்டை கட்டுறார், பேர பிள்ளைகளுக்காக வீடை கட்டுறார். அந்த இன்ஜினியரை கேட்டுனே இருப்பாரு, முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா. அந்த முடிந்ததுன்ற வார்த்தை எப்ப அந்த தகப்பன் காதுல வருதோ தான் சந்தோஷம். ஏன் சொல்லுங்க? என் பிள்ளைகள் அந்த வீட்டுக்குள்ள குடி போக போறாங்க, என் பிள்ளைங்க அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க போறாங்க. இந்த முடிந்தது என்ன தெரியுமா? நான் முடிச்சேன், என் பிள்ளைகளை தொடர போறாங்க. எதிரி நினைச்சான் ஐயோ இன்னோட முடிந்ததுன்னு. குட்டி இயேசு 120 300 கோடி வருவான்னு தெரியாது. இப்ப நான் ஒரு குட்டி இயேசு. சொல்லுங்க. ராஜன் ஒரு குட்டி இயேசு, அகஸ்டின் ஒரு குட்டி இயேசு. இயேசு உள்ள இருக்கிறார். ஆமென். நாங்களாம் இப்ப எதுக்கு தயார்னு கேட்டீங்கன்னா, சிலுவை சுமக்க தயார். அவன் நினைச்சான் ஒருத்தரை காலி பண்ண அவன் தான் முடிஞ்சிட்டுன்னு. அவருக்கு தெரியாது இவர்களுக்கு பின்பு அவர் பிள்ளைகள் எல்லாம் எழும்பி. அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில கர்த்தர் முடிக்க விரும்புகிற 3 காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன், நேரத்தோட முடிச்சிடுறேன். எழுதிக்கங்க, நல்லா கவனிங்க. நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்றது கிறிஸ்துவ வாழ்க்கையில முக்கியமே கிடையாது, எப்படி முடிக்க போறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? நீங்க ஆரம்பிச்சதெல்லாம் மேட்டரே இல்லை. பவுல் ஆரம்பிச்ச போது யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, நன்றாய் ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்ட. பிரச்சனை இருந்தது, பாடு இருந்தது, ஆனா எப்படி முடிச்சேன் தெரியுமா? நன்றாய் முடித்தேன். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, பரலோகம் எதிர்பார்த்தபடி முடித்தேன். சிலர்லாம் பிரம்மாண்டமா ஆரம்பிப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அப்படியே பிரம்மாண்டமா வீடு ஆரம்பிப்பாங்க, பிரம்மாண்டமா கடை ஆரம்பிப்பாங்க, பிரம்மாண்டமா. ஆனா முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை மட்டும் எப்படி தெரியுமா? ஒன்றும் இல்லாமல் ஆரம்பிப்போம், முடிவு. ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துல அவர் பிறப்பு எத்தனை சுவிசேஷத்துல இருக்கு? கரெக்டா சொல்லணும். அவர் பிறப்பு எத்தனை சுவிசேஷத்துல இருக்குது? 4. அவர் பிறப்பு எத்தனை சுவிசேஷத்துல இருக்குது? பிறப்பின் செய்தி எத்தனை சுவிசேஷத்துல இருக்குது? பைபிள் படிச்சது இல்லையா? 2 சுவிசேஷத்துல தான் அவர் பிறப்பு இருக்கு. போய் வீட்டில் போய் வாசிங்க. ஆனா
அவர் மரணம் எது தெரியுமா இருக்குது? மரணத்தை 4 சுவிசேஷம் மாத்திரம் இல்ல, வெளிப்படுத்தல் 22 வரைக்கும் மரணம் தொடர்கிறது. எழுதுகிற ஆர்த்தர்ஸ், 14 நிருபங்களை எழுதின பவுல், யோவான், பேதுரு, அவங்க யூதா எல்லாம் எதை எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? மரணத்தை எழுதி வச்சுக்கோங்க. பிறப்பு முக்கியமல்ல, அவர் அற்பமாய் மாட்டுக்கொட்டையில பிறந்தாலும் உலகத்தையே அசைக்கிற ஒரு மரணத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிஸ்டர், உன் பிறப்பு அற்பமாய் இருக்கலாம், ஆனா உன்னுடைய முடிவு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா மகிமையா இருக்கணும். சொல்லணும், இந்த சிஸ்டரால 4 சபை கட்டினாங்க, இந்த சிஸ்டரால 4 ஜெபக்குழு நடந்தது, இந்த பிரதரால இந்த ஊழியம் வளர்ந்தது, இதெல்லாம் உன்னை பத்தி முடிவுல சொல்லணும். உனக்கு தெரியாது, நீ கண்ணாடி பெட்டி உள்ள ஐஸ்ல நல்ல ஜில்லுன்னு தூங்குவே. ஆமென் சொல்லுங்க. ஆமா, தூங்குவேன். ஆனா வெளியில மைக்கு பிடிச்சவன் சொல்லுவான் என்னன்னு, ஐயோ சிஸ்டர் படுத்து கிடக்குது, நீதியின் ஓட்டத்தை ஓடி ஓட்டத்தை முடித்தது, இந்த சிஸ்டர் கொடுத்தது தான் அந்த கூரை போட்டோம், இந்த சிஸ்டர் கொடுத்தது தான் இந்த டியூப் லைட் மாத்தணும், இந்த சிஸ்டர் கொடுத்தது தான் இந்த ஸ்பீக்கர் வாங்கணும். சொல்லுங்க, அதான் முடிவு. ஆமென் சொல்லுங்க. நீ பாட்டு துட்டை எங்கன்னா சேர்த்து வச்சு செத்து புட்டினா எவனுக்கு தெரியாது, அது பேங்க்காரன் எடுத்துக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. என்ன தம்பி இப்படிலாம் சொன்னதான் தம்பி கொஞ்சமாவது கொடுக்குங்க, உனக்கு தெரியாது, கம்முன்னு சிரிக்காத என்ன பார்த்து. ஆமென் சொல்லுங்க. உண்மையா தான் சொல்றேன். பொட்டியில நீங்க படுத்திருக்கும் போது இங்க தெரியாது, ஆனா பரலோகத்துல இருந்து பாப்பீங்க. பார்த்தான்ல, யார் பார்த்தது? லாசரு. கரெக்டா சொன்னீங்க. யார் இது? வளர்ந்த சபை ஆயிடுச்சுடா இது. ஆமென். பாக்குறான், எட்டி பாக்குறான், பார்த்தா கொடிய வேதனைப்படுறான், தரித்திரன். தெரியும், அவர் சொல்றார், அங்கிருந்து இவர் பேசுறார், இங்கிருந்து நான் பேச அவர் கேட்பார், அவர் பேச நான் கேட்பேன். ஆமென் சொல்லுங்க. இருவரும் சந்தோஷமா இல்லை. தண்ணி வேணும். இந்த லாசரு புண்ணு புச்ச கை இருந்தது, பிச்சை எடுத்தான் பாருங்க, குப்பையில தின்னா பாருங்க, எடுத்து அவன் கையில இருக்கிற நாக்கில் நக்குங்க ஆண்டவர் என்றான். ஆபிரகாம் லாசருவை பேசவில்லை, நீ பேசாத, நீ பேசுறதுக்கு நேரமே இல்லை, இதெல்லாம் வர முடியாது தம்பி. அப்ப மேல இருந்து கண்ணாடி போட்டி உள்ள இருக்க நீ பாப்ப, என்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க, என் முடிவு நல்லா இருந்தது. பவுல் சொல்றார், நல்ல போராட்டம் தான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வென்றால் மற்றவர்கள் பார்வையில் அற்பமாய் இருந்தது. அது எங்கே இருந்தது? ஒரு மாட்டு கொட்டகையில் இருந்தது ஐயா. ஆனால் அவருடைய மரணமோ உலகத்தை அசைக்கிறதாய், உலகத்தை தொடுகிறதாய். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில செய்தி உண்மையா ஆமென் சொல்லுங்களேன். சும்மா 7 வார்த்தை, சும்மா 7 வார்த்தை, சும்மா 7 வார்த்தை, அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. ஜனத்துக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் என்ன செய்து முடித்தேன்னு சொல்லு, எதை முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க என்னோட கூட 3 காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து முடிக்க கர்த்தர் விரும்புகிறார். உபாகமம் 34:8 வாசி மகளே, சீக்கிரமா வாசிக்கணும், நேரம் இல்லை. வாசிங்க. இஸ்ரவேலின் புத்திரர் மோவாபின் சமமான வெளிகளில் 30 நாட்கள் மோசேக்காக அழுது கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1 சொல்லுங்க, துக்கம் கொண்டாடின நாட்கள் முடி. கையை தட்டி சொல்லு, நீ துக்கம் கொண்டாடின. நல்லா கையை தட்டு. ஒரு மனிதன் வாழ்க்கையில சந்தோஷமாக வாழும்படி துவங்குகிறான், ஆனா துக்கத்துல வாழறீங்க பாருங்க. இன்னைக்கு இயேசு சொல்றார், நம்பர் 1 எழுதிக்கங்க, உங்கள் துக்கத்தின் நாட்கள் முடிந்தது. அல்லேலூயா. எல்லாருமே சந்தோஷமா வாழறதுக்காக வாழ்க்கையை துவங்குறோம். அது என்னமோ தெரியலங்க, நடுவில் சத்துரு கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டான்? துக்கம். இன்னைக்கு துக்கம் நிறைய பேருடைய இருதயத்தில் திருமண காரியத்தில் இருக்கு. அதனால தான் திருமணம் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையா திருமணம் பண்ணணும். சமீபத்தில் ஒரு செய்தி கேட்டோம், ஊரறிய பிரம்மாண்டமா மட்டன் பிரியாணி போட்டு 2000 பேர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு நான் வாழ மாட்டேன்னு போயிடுச்சு. கணவன் சொல்றாரு, என் மேல அன்பே இல்லை பாஸ்டர், என் மனைவிக்கு. அத்தனை மணிக்கு ஓடுறான், அத்தனை மணிக்கு வரேன், ஒரு சாப்பாடு கட்டி கொடுத்தா என்ன பாஸ்டர்? அங்க கேன்டீன்ல வெறும் மிளகாத்தூளை கொட்டுறான், வயிறெல்லாம் எரியுது பாஸ்டர், ஒரு சாப்பாடு பாஸ்டர். நான் ரொம்ப கேட்கல பாஸ்டர், சும்மா கிளறி ஒரு தயிரை போட்டு ஒரு ஊறுகாய் வச்சா கூட சந்தோஷமா சாப்பிடுவேன். என் மேல அன்பே இல்லை, துக்கம் இருதயம் முழுவதும். ஒரு மனைவி சொல்றா, காலையில நம்ம எழுந்து போறாரு வராரு, பிள்ளைங்க சாப்பிட்டுதா இல்லையா, நாங்க ஒரு போன் பண்ணா என்ன பாஸ்டர்? துக்கம். மனித வாழ்க்கையில திருமண காரியங்கள், குடும்பங்களில நிறைய உறவுகள் மத்தியில பெரிய பெரிய துக்கங்களை அனுபவிக்கிறோம். உறவுகள் மத்தியில சண்டை ஏற்படுது பாருங்க, சண்டை. ஐயோ, சண்டை மாதிரி ஒரு துக்கம் உலகத்துல எதுவுமே கிடையாது. 10 நாளைக்கு நம்மள சாப்பிட கூடாது. எத்தனை நாளைக்கு சாப்பிட கூடாது? 10 நாளைக்கு சாப்பிட கூடாது. சண்டை. இந்த சண்டைக்கு அதிபதியே யாரு தெரியுமா? பிசாசு. சொல்லுங்களேன். ரொம்ப சண்டை போடுற ஆளுன்னா நீங்களே உங்களை உட்காந்து ஆராய்ஞ்சி அப்படி பார்க்கணும். நல்லதெல்லாம் எடுத்து வெளியே போட்டான் நம்ம பாருங்க பேதுரு, கெட்டதெல்லாம் போட்டாராம் பாருங்க, வலையை ஆராய்ஞ்சினே இருந்தாராம். பார்த்தாரு, வலையை ஆராயிற, நீ என் கூடவே இரு. 9 பேரை விட இவனை ஏன் கூட வச்சிருந்தா தெரியுமா? தன்னைத்தான் ஆராய்ந்து பார்க்கிறவன். இந்த சண்டை ஆவி வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கர துக்கத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் அமைதியா இருக்கிறீங்க?
சரீர நிலை இருக்கு பாருங்க, வியாதி வந்துடும் சில நேரத்தில். நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க, டக்கு டக்கு டக்குன்னு கிட்னி ஒரு தெரியுமா உங்களுக்கு, பிபி வந்தா சுகர் வந்துடும், சுகர் வந்தா கிட்னி ப்ராப்ளம் லைனா வந்துன்னு இருக்கும். இது வந்துடுச்சுன்னா வீட்டில் காசு இருக்கும், பீரோல காசு இருக்கும், டைனிங் டேபிள்ல சாப்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா உள்ள துக்கம் வந்துடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எந்த துக்கத்தில் இருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு சொல்ல சொன்னார், அவர்கள் துக்க நாட்களை முடிந்தது என்று சொல்லு. உங்க பிள்ளைங்க வாழ்க்கை சரியா இல்லாதால் துக்கத்தில் இருக்கீங்களா? சரியான வேலை வருமானம் இல்லாத துக்கத்தில் இருக்கிறீங்களா? சிலருடைய பிரிவுகள் உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வந்திருக்கிறா? நான் சொல்றேன், துக்கப்படும் போது உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுவது மாத்திரமல்ல, சரீரம் பாதிக்கப்படுகிறது. துக்கத்திலேயே மரித்து போன பலர் உண்டுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ல வராரு, உன் துக்கத்தை நீ எடுக்க போறேன். அது எந்த துக்கமா இருந்தாலும், அவ்வளவு பெரிய தேவ மனுஷனுக்காக மோசேக்கு கொண்டாடின துக்க நாட்கள் முடிந்தது போல உன் வாழ்க்கையில நீண்ட நெடிய நாட்கள் இருந்த துக்கங்களை இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய கல்வாரி நாள்ல முடிக்கிறார். இந்த செய்தி விட்டு நீ இறங்கி போகும்போது பா மனசு லேசாயிடுச்சுன்னு சொல்லணும். திரும்பி நீ துக்கத்தோட போனா நீ அவிசுவாசிலையும் கேடு கேட்டவங்க, உனக்கு நம்பிக்கையே இல்லை கர்த்தர் இதை சரி பண்ணுவாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்பி அப்படிதான் இருப்பேன், திரும்பியும் பாருங்க. நீங்க துக்கப்பட நல்ல ஓப்பனா சொல்றேன், உங்க ஆயுசுனால நீங்களே குறைச்சின்னு வரீங்க. உங்களுக்கு பரலோகம் எழுதி வச்சிருக்கிறது 85-90. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. சில எல்லாம் சொல்லி ஏன் பாஸ்டர் அந்த பாடி இப்பயே படம் அப்படி சொல்லு. ஆமீன். 85-90. ஆமீன். நீ 90னா எனக்கு எப்போ, நான் தான் அடக்க ஆராதனை பண்ணணும், அது ரொம்ப நாள் ஆசை. இல்லையா சொல்லுங்க. நம்ம சமாதானமா, நீங்க தான் பாஸ்டர்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. நீ தான்ப்பா. இங்க 2-3 கேஸ் இருக்குது. நல்லா வாழும்போது நீ கூட இருப்பான்ல, எப்பா நீ தான் எனக்கு அடக்கம் பண்ணணும், நீ தான் எனக்கு அடக்கம் பண்ணணும், அது மாதிரி கேஸுங்க இருக்குது. அதுக்கு ஒன்று இருக்குது 40 வருஷம். எத்தனை வருஷம் இருக்குது சொல்லுங்க. அந்த 85-90 குறைக்கிறது எது தெரியுமா? துக்கம் துக்கம் துக்கம். 38ஆம் சங்கீதத்தில் அந்த மனுஷன் சொல்றான், செத்து போயிட்டா நல்லா இருக்கும். வாசிங்க 38:6 வாசிங்கம்மா. 38:6 சங்கீதம். நான் வேதனை வந்து என்ன ஆயிட்டேன், நல்லா இருந்தவங்க திடீர்னு ஒல்லி ஆயிடுவாங்க, பாத்துக்கிறீங்களா? இந்த சும்மா உடம்பு நல்லா நல்லா இந்த சரவண பவன் கிரைண்டர் மாதிரி இந்த உடம்பு சரியில்லை இருந்து பாருங்க, அதெல்லாம் நம்ப கூடாது சும்மா, அதெல்லாம். ஆமீன் சொல்லுங்க. நீ ஏன் அங்க பாக்குற? நல்லா கவனிங்க. வேதனை உள்ள வந்தா உடம்பு ஒடிக்கிடும். ஏன் எழுச்சினே போறீங்க? நம்ம கவலை பாஸ்டர், பொண்ணுங்க கல்யாணம் ஆகணும். உண்மையிலேயே உங்களுக்கு வேதனை இருக்குதுன்னா உங்க உடம்பு ஒடுக்கும். அது எத்தனை பேர் நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, வேதனையோடு என்ன பண்ண ஒடுங்கினேன். நாள் முழுவதும் என் இருதயத்தில் என்னதான் இருக்குது? காலையில போய் பாட்டு பண்ணாலும், ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் இயேசுவே இயேசுவே இயேசுவே. சரியாகுது சௌரலாம். என்னாகுது? ஒரு சர்ச்சைக்கு போனேன், எங்க பாரு ஒரே சளி கரகரையாகுது. அழுகுற சபையா? என்ன சபை? நிறைய பேரோட பாருங்களேன், காலையில பாட்டு என்ன பாட்டு தான்? என்ன பாட்டு? அனாதை என்று போன மாதிரியே திரும்பி கீழே என்ன பண்றது? நாளை எப்படி தெரியுமா? நீங்க என்ன மேல வந்து பாருங்க, வந்தவனே நன்றி பலி பீடம் கட்டுவே, நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நேற்று ராத் தான் ஒரு விசுவாசி அப்படியே இருதயத்தை இடிச்சிருக்கோம், நம்மள குத்தி இருக்கோம் நம்மள. ஆனா அதை எடுத்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, அழுவாதான். இங்க வந்து நன்றி பலி பீடம் கட்டணும், பரலோகம் பார்க்கும். என் பிள்ளை இது துக்கமாவே இல்லையே, என் மேல வச்சுட்டான். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் லைஃப் ஹிஸ்டரி சொல்லி தரேன், லைஃப் வாழறதுக்கு தேரிய சொல்லி தரேன். சும்மா அழுமூஞ்சோட இருக்கிறவங்க இயேசுனார் வந்தவனே கேட்டார், ஏன் துக்கமா இருக்கிற? கேட்டாரா கேட்கலையா சீஷர்களை? துக்கத்தை ஒருபோதும் ஏன் அதுவும் சரீரத்தை ஒடுக்கணும் கர்த்தருக்கு தெரியும். வாசி மகள டைம் ஆகுது. அல்சர் வந்துச்சு சார். ஹலோ, வயிறு எரிச்சலாகுது பாஸ்டர் பாருங்க, போன் பண்ணி அல்சர் வந்துச்சு. ரொம்ப துக்கம், ரொம்ப சண்டையில் இருக்கிறவங்களும் அல்சர் வந்துடும். எத்தனை பேருக்கு இந்த மெடிக்கல் கரெக்டா? நர்ஸ் 2 சொல்லுங்க. நான் எதனா இல்லை, நான் கதை விட்டு போயிடுறாரு பாஸ்டர், அவங்க சொல்லக்கூடாது. ஓரினா போலி நர்ஸ் பிச்சிருவங்க ராஸ்கர். பிஎஸ்சி நர்சிங் அப்போலோ மெடிக்கல் காலேஜ். கவனிங்க, ரொம்ப நீங்க துக்கத்திலே இருந்தீங்கன்னா
சாப்பாடு தோணாது, உங்களுக்கு அல்சர் வந்துடும். எப்படிங்க மெடிக்கல் எழுதி வச்சுக்கிறாரு பாருங்க ஆண்டவரே. குடல்லாம் என்ன ஆயிடுச்சா? எரிப்பாங்க, ஒரே எரியுது பாஸ்டர் எதை சாப்பிட்டாலும். வாசிங்க. அப்படியே படுத்தே கிடக்குது சிஸ்டர். என்ன படுத்துக்குது? என்ன சிஸ்டர் ஜோரெல்லாம் இல்லை பாஸ்டர், என்ன ஏந்திருக்கவே முடியல பாஸ்டர், கை காலெல்லாம் வலிக்குது, இப்படி கூட கையை மடக்க முடியல பாஸ்டர், இப்படி கூட ஏன் ஆச்சுமா அப்படின்னு கேட்டா நானே தெரியல பாஸ்டர். அதான் அது. ஆமேன்னு சொல்லுங்க. நாளெல்லாம் எங்க படுத்து கிடக்குது? சில ஆள்லாம் சோபாலேயே பத்து சோபா பள்ளம் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா நீங்க? எவனா வந்த உட்காந்தா உள்ள போவோம். அது எங்க அம்மா பத்துக்கு அந்த சோபா யானுமா. ஐயோ எத்தனை வீட்டில் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறீங்க நீங்க? வாசி. என்ன ஆயிடுச்சு? பலனற்று போச்சு. சொம்பு தண்ணியை வாயில இன்னதான் ஊத்துறான் ஆணு. எங்க அம்மாவுக்கு பலன் இல்லாம போச்சு பாஸ்டர். இதெல்லாம் ஏன் பாஸ்டர் வந்தது? பலனற்று போச்சு. வாசி மகள. மிகவும் நொறுக்கப்பட்டேன், இருதயம் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, ஐயோ என் ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு என்னவா இல்ல, மறவா இல்ல. மகளே டைம் ஆச்சு. 17ஆம் வசனம் வாசி. 17 அதுலயே. நான் தடுமாறி விழுவதற்கு ஏதுவாய் இருக்கிறேன். எப்பயும் துக்கத்தை வச்சு இருக்கிறாள். இங்க இருக்கிறீங்களா? உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுறா. எனக்கு வியாதி துக்கம் பாஸ்டர், என் பையன் துக்கம், என் பையனுக்கு கல்யாணம் ஆகல துக்கம், என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலாம் துக்கம், அது துக்கம் இது துக்கம். இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, என் சிலுவையில் துக்கத்தை முடித்து இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை. யோபுவோட துக்கம் மகா பெரியதென்று அவங்க நண்பர்கள் பாட்டு உரு தெரியலையா. இது யோபுவான் உரு தெரியலையா. துக்கம் வந்தா உன்னை உரு தெரியாம ஆக்கிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலையில கர்த்தர் பேசுறாரு, உன் துக்க நாட்களை முடிக்க போறேன். நம்புறீங்களா? சிலுவையில நான் முடிந்தது என்று சொன்னது சாதாரண வார்த்தை அல்ல. உன்னுடைய துக்கம் தொடரக்கூடாது. ஆமென். எஸ்ஐயா 53:3 நம்ம துக்கத்தை அவர் வாங்கி கொண்டார். நம்மத்தில யாராவது என் துக்கம் வெளியே தெரியாது பாஸ்டர், நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறேன் பாஸ்டர், என் குடும்ப நிலை, என் பிள்ளைங்க நிலையில பார்த்தா என்னால சாப்பிட முடியும், என் உடம்பு இப்படி ஆனது காரணமே என் பிள்ளைங்க வாழ்க்கைன்னு சொல்ற யாரோ ஒருவரோட கர்த்தர் பேசுறா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன் துக்கத்தை இன்றைக்கு முடிக்க போகிறேன். ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு தேவை மனித ஆறுதல் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு தேவை கர்த்தருடைய பிரசன்னம். அண்ணாளுக்கு இல்லாத துக்கமாங்க. அண்ணாளுக்கு கூட பிறந்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா கூட துக்கம் இருந்திருக்காது. 10 குழந்தை பிறந்துருச்சு. கெல்கானா புரியல. துக்கம் துக்கம் துக்கம். அவகிட்ட சொல்ற, ஐயோ ஆண்டவரே நான் குடிகாரி இல்ல, மன கிலேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயம் முழுவதும் ரணங்களால் வலிகளால் நிறைந்திருக்குது. உடனே கர்த்தர் வார்த்தை வருது, நீ போ, நீ போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் என்ன சொன்னியோ, உன் துக்கத்தை சொன்னியோ, உன் பாட சொன்னியோ, உன் பாரத்தை சொன்னியோ, அந்த விண்ணப்பத்தை ஒருவர் கேட்டிருக்கிறார். கையை தட்டி சொல்லு, நான் வந்திருக்கிற இடம் என் பாடுகளை, என் துக்கத்தை, என்னுடைய வருத்தங்களை கேட்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த சபையை நீ சாதாரணமா நினைக்காத சகோதரனே. இங்க நீ என்ன துக்கத்தோட வரியோ அதை மாற்றி உனக்கு நீ எதில் துக்கப்பட்டாயோ அதில் சந்தோஷப்படுத்துகிற இடம். அல்லேலூயா. நீ கண்ணு தெரியாத ஏலியை பார்க்காத, தரிசனமான ஏலியை பார்க்காத, அவன் வாயிலிருந்து வர கர்த்தர் வார்த்தையை பாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? ஏசாயா 60:20 வாசிங்க. ஏசாயா 60:20 சீக்கிரமா. இனிமே உன்னுடைய நீதியின் சூரியனாகிய இயேசு உன்மேல் உதிப்பது அஸ்தமிப்பது இல்லை. உன்னை பிரகாசிக்க பண்ணின சந்திரன், குளுமை நிறைந்த சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கையை தட்டி சொல்லி, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசுறா. துக்க நாட்கள் முடிந்தது. ஓ யோவான் 16:20 சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்புறீங்களா? அப்படியே கீப்பிடி தம்பி. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள். கரங்களை தட்டி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை
இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கை தட்டி சொல்லுங்க, என் துக்கம் இன்னையிலிருந்து மாறுது. அதுக்கான அறிகுறிகள் ஆரம்பிக்குது. ரெண்டாவது எதை முடிக்க விரும்புகிறார்? முடித்தவர் எதை முடிக்க விரும்புகிறார்? ஏசாயா 42 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க, நேரம் இல்ல, 10 நிமிஷத்துல செய்தி முடிக்கணும். ஏசாயா 42. எருசலேமுடன், சபையாகிய சபைதான் எருசலேமுடன் பட்சமாய் பேசி, கையை தட்டி சொல்லு, எனக்கு உண்டான போர் முடிந்தது, என் யுத்தங்கள் முடிந்தது, எனக்கு எதிராய் போர் செய்த மனிதர்கள் முடிந்தார்கள். அல்லேலூயாவா. உனக்கு யாரெல்லாம் யுத்த களம் மாதிரி போர் செஞ்சாங்களோ, எந்த மனிதர்கள்லாம் உன்னை அழ வச்சாங்களோ, யாரெல்லாம் யுத்தம் வாழ்க்கை யுத்தம், அந்த யுத்தங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த புனித வெளியில முடிக்கிறார். நம்பனா நீங்க சத்தமா ஆமென் சொல்லணும். உன் வீட்டுக்குள்ள சத்துரு யுத்தங்களை கொண்டு வந்திருக்கலாம், ஏதோ மனிதர்கள் யுத்தங்களை கொண்டு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நீ போ அப்படியே மனம் மடிவாய் நின்று இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் யுத்தங்களை முடிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எருசலேம் கிட்ட பட்சமாய் நீ பேசு மகனே, என் சபை கிட்ட பட்சமா பேசி சொல்லு, உன் போர் முடிந்தது, உன் யுத்தம் முடிந்தது. கை நல்லா தட்ட மாட்டீங்களே. அல்லேலூயா. பல பேருடைய வாழ்க்கையில பல விதங்களில யுத்தங்கள், போர் நடக்குது, சண்டைகள், சத்துரு கொண்டு வந்திருக்கலாம், நிம்மதியை இழந்து வாழ்கிறீர்கள். பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருடைய வீட்டுக்குள்ள யுத்தம் இருக்கிறதோ 4-5 அடையாளம் வைத்து எழுதிக்கோங்க. தூக்கம் இருக்காது. என்ன இருக்காது? யுத்தம் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்காது? சாப்பிட பிடிக்காது, மனதில் சமாதானம் இருக்காது, பயங்கரமா இருக்கும். நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? பாஸ்டர், நீங்க சொன்ன அத்தனை சிம்டமும் டாக்டர் கிட்ட சொன்ன பாஸ்டர், அவர் இதுக்கெல்லாம் மருந்து இல்லைன்ட்டார் பாஸ்டர். ஒரு மருந்து இருக்குது, அது இயேசுவின் ரத்த மருந்து. ஒரு மருந்து இருக்குதியா, அந்த மருந்து இயேசுவின் ரத்தம். அவர் சொல்ல, யுத்தங்களை முடிக்க போறேன். எருசலேம் கிட்ட இன்னைக்கு பேசுப்பா, உன் சபை கிட்ட இன்னைக்கு பேசு. நீ எதெல்லாம் யுத்தமா பார்த்த? உன் கடனை யுத்தமா பார்த்தியா? உன் வியாதியை யுத்தமா பார்த்தியா? யாரோ ஒரு மனுஷனை யுத்தமா பார்த்தியா? நான் முடிப்பேன். யுத்தம் 2 வகையில வருது. கவனிங்க, யுத்தம் 2 வகையில வருது. ஒரு மனுஷனுக்குள்ள யுத்தம், சண்டை, போர் 2 வகையில வருது. ஒண்ணு, நம்மளாலேயே யுத்தம் வருது. என்ன வலை யுத்தம் வருது? யுத்தத்துக்கு வெளியிருந்து சத்துரு வந்து ஆயுதத்தை போட வேண்டியதில்லை, நம்மளே ஆயுதம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நம்ம மேல யுத்தம் வரக்கூடாதுன்னு தடுக்கிறாராம். சங்கீதக்காரன் சொல்றான், வேடி பாருங்க வசனம் வேணாம், யுத்தங்களை தடுக்கிறாராம். நம்ம மேல வர யுத்தத்தை என்ன பண்றாரா? தடுக்கிறார், ஓய பண்ணுகிறார். அவர் ஆசை என்னன்னா, என் பிள்ளைங்க யுத்த காலத்துக்கு போக கூடாது. யோசேப்பு ஒரு பரிசுத்தவான் இல்லையா? அவன் மேல அம்புகளை எய்தார்களாம், வில்லுகளை எய்தார்களாம். ஆனா கர்த்தர் தடுத்து நின்னாராம். அவன் அம்பு எப்படி இருந்துதான்? உறுதியாய் நின்றது. சொல்லுங்க, ஏன் அங்கிருந்து எய்தது எதுவுமே யோசேப் மேல வரல, கர்த்தரே தடுத்துட்டார் வழியில. இப்ப மிசைல் தடுக்குது இல்ல, அந்த மிசைல் அடிக்கிற மாதிரி. நல்லா கவனிங்க, இதையும் மீறி உங்க வீட்டுக்குள்ள ஒரு யுத்தம் வந்ததுன்னா, அந்த யுத்தம் 2 வகையில தான் வந்தது. எப்படி? கர்த்தர் தடுத்து வந்ததுன்னா எப்படி வந்தது? யாத்திராகமம் 17:8 வாசிங்க. அமலேக்கியர் வந்து, ஐயா அமைதியா போயிட்டு இருக்கிறாங்க, அமைதியா போயிட்டு இருக்கான். கானானை நோக்கி, ஆசீர்வாதத்தை நோக்கி, நன்மையை நோக்கி, கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நோக்கி, வாக்குத்தத்தத்தை நோக்கி அமைதியா போயிட்டு இருக்கான். திடீர்னு சம்பந்தமே இல்லாத ஒருத்தவன் அமலேக்குன்னு ஒரு ஜாதி வந்துட்டான். அமலேக்குன்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? மாம்சம், பாதாளத்தில் கிடக்கிற மாம்சம். பல நேரங்களில் யுத்தம் எங்க இருந்து வந்தது தெரியுமா சிஸ்டர்? நம்ம மாம்சத்தில் இருந்தே வந்தது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நல்லா போயிட்டு இருந்தாங்க சிஸ்டர். அந்த 17ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது திடீர்னு யுத்தம். வாசிங்க, என்ன இந்த எதனால பாஸ்ட் யுத்தம்? 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 8ஆம் வசனம் 17:8. 2ஆம் வசனம் வாசிங்கம்மா. 2ஆம் வசனம் 17:2. அப்பொழுது ஜனங்கள் வாதாடி, சொல்லுங்க, என்னாடி? எந்த வீட்டுக்குள்ள வாதாடுகிற குணம் இருக்குதோ, வாதாடுகிறதுன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆர்குமெண்ட்ஸ், வக்கீலுங்க பாத்தீங்கன்னா, யுவர் ஆனர் 1986ல ஆண்டவர் இந்த அருமையான எதிர்க்கட்சியில கூண்டுல நிற்கக்கூடியவர் என் கட்சிக்காரர் கொலை செய்யப்படும் பொழுது அந்த இடத்திலே இருந்தார் என்பதற்கான ஆதாரங்களை சமர்த்தி உடனே எதிர்வக்கீல் சொல்வார், ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் அன்றைக்கு அவங்களுடைய காரைக்குடியில் தங்கச்சி வீட்டுக்கு லட்டு வாங்கி போனார், லட்டு வாங்கின ரிசிப்ட் இங்க இருக்கிறது, அவர் பஸ்ல போன ரிசிப்ட் இங்க இருக்குது. உடனே ஜட்ஜி சொல்ற, அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். கோர்ட்டுக்கு நிறைய போயிருக்கிறேன் பாருங்க. இவரும் விட மாட்டாரு, அவரும் விட மாட்டாரு, அவரும் விட மாட்டாரு. மத்தியானம் 3:30 மணி கோர்ட் இஸ் அர்ஜென்ட், இந்த வழக்கு நாளை விசாரிக்கப்படும். ஆமே, தூக்கமே வராது 2 பேருக்கும். ஐயா,
குற்றவாளிகள் இருக்கிற இடத்துல தான் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும். நீங்கள நான் யார் தெரியுமா? ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீதிமான்களுடைய கூடாரங்களில ரட்சிப்பின் கெம்பர சத்தம் இருக்கணுமா? ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணுமா? ஐயோ, சில ஆளெல்லாம் அதை போத் சைட் சொல்றேன். அந்த குற்றம் கண்டுபிடிச்சி அந்த டிக்கெட்டை எடுத்து அந்த வக்கீலு கூட அவ்வளவு புத்தி இருக்காது. சில ஆள்லாம் வக்கீல் படிக்க வேண்டியதுலாம் சபையில வந்து உட்காந்துங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படியே ஆர்குமெண்ட். அதுல என்னன்னா, இந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்க, இல்ல இவர் ஜெயிச்சிட்டாருன்னு ஒரு சந்தோஷம். ஜெயிச்சிட்டேன் பாத்தியா, ஆனா நிம்மதி போச்சா? செஞ்சு வச்ச சாப்பாடு கெட்டு போச்சா? காலைல நாய் சாப்பிட்டுச்சா? ஆமென் சொல்லுங்க. மீன் அன்னைக்கு தானே வாங்கி வந்தோம், கஷ்டப்பட்டு மீன் குழம்பு ரோடுக்கு போச்சா? செவரெல்லாம் அழுக்காய் போச்சா? டிவி ஒஞ்சி போச்சா? ஒஞ்சிதான் ஒடலையா? எத்தனை டிஸ்பிளே மாத்தியாச்சு சொல்லுங்க. ஐயோ சார், ஆர்கியூமெண்ட் எங்க இருக்குதோ அங்க நிம்மதியா இருக்காது சார். எல்லாத்தையும் கொடுத்தனே, உங்களுக்காகவே 30 வருஷமா வாழ்ந்தனே, யாருக்காக? நீங்க தான் வாழ்ந்துக்கிற கூட சேர்ந்து சொல்லுங்க. சில ஆள்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட். இந்த பையனை கேட்டீங்கன்னா சொல்ல ஆர்கியூமெண்ட் விடவே மாட்டான். அவன் ஜெயிக்கிறான், இந்த வக்கீல் விட மாட்டான். உடனே என்ன தெரியுமா, ஒரு பெட்டிஷன் போடுவான். என்னன்னு, எனக்கு நேரம் கொடுக்கணும், நான் இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களை எடுக்கிறதுக்கு நேரம், இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது சார். நம்ம கோர்ட் இல்லை சார், நம்ம வீடு. நீ வேலை செய்யற இடம் கோர்ட் இல்லை. அங்க போய் குற்றம் பண்ணின்னு நான் உழைக்கிறேன், நாயா உழைக்கிறேன், அவன் சுத்தி வரானே, அவன் சுத்தி வர்றதுக்கு அபிஷேகம், உனக்கு உழைக்கிறதுக்கு அபிஷேகம். சொல்லுங்க. அவனா எதுவுமே செய்ய மாட்டான், கம்முன்னு இருக்கிறான். அவன் சொம்புலாம் கழுவான் அந்த அதிகாரிக்கு. நீ கழுவுறியா? உனக்கு பிடிக்காது கழுவுறதுக்கு. அவர் செருப்பு மறந்து போட்டானா செருப்பு தூக்கணும். உன் செருப்பு போறதே உனக்கு கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? வேலை ஸ்தலம் என்ன இல்லை தெரியுமா? குற்றம் கண்டுபிடிக்கிற இடம் இல்ல. சபை என்ன தெரியுமா? நீதிமான்களின் கூடாரம். இங்க வந்து என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? வாதாடக்கூடாது. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் அமிலக்கு திடீர்னு வந்தான்? ஏன் வாழ்க்கையில யுத்தம் வந்து தெரியுமா? வாதாடுற எல்லாத்துக்கும் வாதாட்டம் இல்ல. இன்னைக்கு நிறுத்துருங்க. கணவனோட ஆர்கியூமெண்ட் பண்றதை விட்டுருங்க. நேத்து ஒரு பாஸ்டர் வந்து இந்த இது எடுத்தார், VBS எடுத்தார். பாஸ்டர் பேர் டேனியல் கார்த்திகேயன். பெரிய பரிசுத்தவான் கிட்ட வளர்ந்தவர், ஏசிஏல வளர்ந்தவர். அவர் சொல்றாரு, 22 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் தான் இந்த ஊழியத்தை செய்ய. எந்த ஊழியத்தை செய்ய? ஃப்ரீ சாப்பாடு போடுறாரு, ஃப்ரீ புக்ஸ் கொடுக்குறாரு. ஒரு டெம்போ டிராவலரை 2.5 மாசம் வாடகை வச்சுக்கிறார். புது டெம்போ டிராவலர், ஒரு நாள் வாடகை மட்டும், வண்டிக்கு மட்டும் 3 லட்சம் கொடுக்குறாரு. நான் கேட்டேன், பாஸ்டர் காசு ஏது பாஸ்டர்? ஏதாவது ஸ்தாபனம் தரது எதுவுமே இல்லை. எங்க சர்ச் பிலீவர்ஸ் இதுக்காகவே திட்டமிட்டு இந்த ஏப்ரல் மேல மாத்திரம் கிட்டத்தட்ட 16 டிஸ்ட்ரிக்ட் போறாங்க. டேட்டே கிடையாது. நடுவில் 2 நாள் டேட்டு நான் வாங்கினேன். அவர் சொல்றாரு, விசுவாச ஊழியம். நேற்று போட்ட சாப்பாடு கொடுக்கறதுக்கு காசு, மளிகை கடை கொடுக்க அவர்கிட்ட காசு இல்லை. நேற்று வந்து இந்த சாயங்காலம் மனைவி சாட்சி உட்காந்துக்கிறாங்க. பாஸ்டர் நைட்டுக்குள்ளே கர்த்தர் சந்திப்பார் பாஸ்டர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படியே ரொம்ப தொட்டுச்சு. பாஸ்டர், எவ்வளோ நெருக்கத்தை இந்த ஊழியம் செய்கிறோம். வண்டிக்கு டீசல் போடுறதுக்கு சில நேரம் காசு இருக்காது. ஆனால் என் வாழ்க்கையில் கற்றுக்கிறது என்ன தெரியுமா? முறுமுறுத்ததே இல்லை பாஸ்டர், வாதாடினதே இல்லை பாஸ்டர். என்ன 40 ஆண்டுகள் ஊழியத்தில் நடத்துகிறார். நான் அதனால தான் சொல்லுவேன், நல்ல பாஸ்டருங்க, நல்ல ஊழியக்காரங்க, அபிஷேகம் பெற்ற தேவதாஸ்கள் சபையிலேருந்து நான் ஏசியன்னு கொண்டாடுறேன்னு. எங்கள் பாஸ்டர்ஸ்லாம் ஒரு நாள் முறுமுறுத்தோ வாதாடி நான் பார்த்ததே இல்லை. யாராவது 2 விசுவாசி பிரச்சனை உங்களை கூப்பிட்டு அவுட் பண்ணுங்க. இது கர்த்தரோட சபையை, இது கர்த்தரோட ஆலயம், நான் கர்த்தரோட ஊழியக்காரன் எதிர்க்க இருக்கிறேன். அனாவசியமான, ஏன்னா கூடவே வளர்ந்தவன், அனாவசியமான வார்த்தைகள்லாம் விடக்கூடாது. சரிங்களா? சமாதானம் பண்ணி வைக்க கூப்பிட்டு. இப்படிதான் இந்த மாதிரி நல்ல பரிசுத்தவான் கிட்ட நீங்க வளர்ந்து பாருங்களேன். நீங்களும் ஆர்கியூமெண்ட், அறகுறை ஊழியத்தில் அழைப்பில்லாத சபையிலேருந்து வந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சபைக்கு வந்து ஏன் தெரியுமா? அதெல்லாம் வாதாடி வீட்டை உடைச்சுது, சபையை உடைக்கும், வேலைக்கு போனால் வேலையிலையும் ஒட்டிக்கும். இல்லையா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, என் வயசு 67 பாஸ்டர், இன்னை வரைக்கும் கர்த்தர் சமூகத்தில் வாதாடினது இல்லை, முறுமுறுத்தது இல்லை. இருந்தா கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா படுத்துருவேன். வீட்டுக்கு வாடகை எவ்வளோ தெரியுங்களா? 18,000 குளத்தூர்ல. சபைக்கு வாடகை எவ்வளோ தெரியுங்களா? 30,000 ரூபாய். இன்னி வரைக்கும் கர்த்தர் நடத்துறார் பாஸ்டர். எனக்கு ஒன்று தெரியும், என் ஜனத்தை சத்தியத்தில் வளர்த்துட்டேன். என் ஜனம் தேவ ராஜ்யத்துக்காக ஜீவனை கொடுக்கும். அவர்கிட்ட நேற்று பேசிட்டு வந்து எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆயிடுச்சு. என்னடா சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மளே சோர்ந்து போயிடுறோம். கொஞ்சம் பலவீனம் தான். நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. ஜெபத்திலையும் ஆர்கியூமெண்ட் அவர்கிட்ட கிடையாது. பாரும் ஆண்டவரே, கேளும் ஆண்டவரே, பண்ணும் ஆண்டவரே, அடியும். ஆர்கியூமெண்ட்ஸை நீங்க குடும்பத்திலேருந்து எடுங்க. சும்மா ஆர்குமெண்ட் பண்ணி நல்ல பிரதர், நீ 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழணும். ஆர்குமெண்ட் பண்ணி எனர்ஜி போய் செத்துறாதீங்க. இந்த ஜனம் என்ன தெரியுமா பண்ணா? வாதாடுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஏன் யுத்தம் வந்து வாதாடுறாங்க. ஆமென். வீடு ஒரு கோயிலுங்க. அதனால தான் குடும்பம். இங்க கோயிலில் வந்து எப்படி உட்காந்துக்கிறீங்க பிரதரு? அருமையாக உட்காந்துக்கிறார். எப்படி உட்காந்து? அருமையாக உட்காந்து. இதே மாதிரி வீட்டில் உட்காரணும். எப்படி உட்காரணும்? நகத்தை கட்சி துப்பிச்சான் ஒரு நாள். சண்டையை போடல பாருங்க. வெளில வந்து ஐயா ஐயா நகத்தை கடிச்சிய மேல் துப்பிட்டாங்க ஐயா. இப்படியே தான் வீட்லயும் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஏங்க ஏங்க இப்படி செய்யாதீங்க, பிடிக்கலங்க சொல்லி பாருங்களேன். குடும்பம் ஒரு நம்ம ஆளுங்க சண்டை போட்டா பக்கத்தில் இருக்கிறவங்க எட்டி பார்க்கறான். என்னதே சண்டை வந்துச்சு போல இந்த வீடுக்கு, அடுத்த வாரம் வெள்ள என்னதே பரலோகமே என் சொன் என்று காண்பேன். போன வாரம் தான் அடிச்சு மண்டலம் ஒஞ்சி வீங்கி இருக்குது. இன்னும் பரவாயில்ல இல்ல சிஸ்டர், இது வீடு இல்ல. ஆர்குமெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க. சரி ஸ்டோவ் காட்ட இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ரொம்ப வாதாடுற ஒரு ஆளு, குற்றம் கண்டுபிடிச்சி இது என்ன குற்றம்? அந்த டிவியில போறோம் குற்றம் நடந்தது எப்படி குற்றம் நடந்தது? சௌரேகிரி குச்சான் உள்ளே வந்தான், அவர்கள் படுத்து உறங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவனே பார்க்கல. அது நம்மள இந்த உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த ஒரு பொம்பளை இருக்கிறா பாருங்க, லட்சுமி, அவ பேருனா சொல்லுவதெல்லாம் பொய்யா, சொல்லுவதெல்லாம் உண்மையை யாரெல்லாம் வீட்டுல டிவி பார்த்தாங்களோ அந்த வீடு முழுவதும் இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வந்துடும். சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தத. எந்த வீட்டிலலாம் சொல்லுவது அவன் பொண்டாட்டி அவன் எடுத்துக்கணும், இவன் பொண்டாட்டி அவன் எடுத்துக்கணும், 7 பொண்டாட்டியோட ஒருத்தன் வாழ்ந்தான், 8 புருஷனோட பல பேர். இதுதான் இது நம்மளுக்குன்னா. எந்த வீடெல்லாம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துதோ அந்த வீடெல்லாம் காலிங்க. அந்த ஆவி வீட்டில் வந்து கிரியை செஞ்சிடும். இந்த சொல்வதெல்லாம் குற்றம் நடந்தது எப்படி இப்படி அதில் காட்டுவான். புருஷன் வந்து பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள உள்ள ஒரு பாக்கெட் வச்சு அது உள்ள வச்சிருந்தார். உடனே இது போய் பேண்ட் பாக்கெட் நம்பூட்டுக்கார வச்சிருக்கிறானா? இந்த ஆர்குமெண்ட் பண்றதுக்கு இது கோர்ட் இல்லை, இது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு தீர்மானம். என் வீட்டுக்காரர்கிட்ட ஆர்குமெண்ட் தலைமையில கை வைங்க, வைங்கம்மா லேடிஸ் வைங்க, ஜென்ஸ். இன்று முதல் செய்யாததை சொல்லிட்டுனா மேல எழுதிட்டாரு. நான் சொல்றது பரலோகத்தில் போய் கணக்கு கொடுக்கணும். நீதிமான் தன் வார்த்தை எப்படி இருக்கிறானா? ஆணையிட்டதில் தவறாது இருக்கிறான். நஷ்டமே வந்தாலும் அதை என்ன பண்றான்? இந்த பாருங்க, இந்த பைபிள் பூரா படிச்சு மென்டல் ஆயிட்டேன் நான். கை வைங்க சொல்லுங்க. ஆண்டவரே என் மனைவியோட, என் கணவரோட, என் பாஸ்டரோட, எங்க அப்பா அம்மாவோட ஆர்கியூ பண்ண மாட்டேன்பா. என் வாழ்க்கையில் வந்த யுத்தங்களுக்கு காரணம் கர்த்தர் அல்ல. என் வாழ்க்கையில் வந்த அமலேக்குக்கு காரணம் கர்த்தர் அல்ல. என் கைவையே ஆர்கியூமெண்ட் காரணம் நான் தான். ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினால் இன்றைக்கு அறிக்கையிடுகிறேன், இனி ஆர்கியூமெண்ட் பண்ற ஆவி எனக்குள்ளே வராமல் இருப்பதாக உமக்கு முன்பாகவும் ஊழியக்காரனுக்கு முன்பாகவும் அறிக்கையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பாடியோ வார்த்தையை மீறினா ஆமென். வாதாடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, மோசேவோட சரீரத்தை தேவ தூதர்கள் கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது பிசாசு வந்து தடுக்கிறான். தடுக்கும் போது இவர் சொல்றாரு, உங்ககிட்ட வாதாடுறதுக்கெல்லாம் எனக்கு அதிகாரம் கிடையாது, வாதாட வேண்டியதே இல்லை, உன்னை கர்த்தர் பார்த்துப்பார் நியாய தீர்ப்புல, வாதாடுற பழக்கம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மோசே சரீரத்தை எடுத்துட்டு போறாங்க. நீங்க ஒரு தேவ தூதருடைய அபிஷேகத்தோடு இருக்கணும். பிசாசு யாருன்னு கேட்டீங்கன்னா வாதாடுறதுக்கே வரமே. நீங்க யார் தெரியுமா? கர்த்தரோட தேவ தூத பிள்ளைங்க. தேவ தூதர்ல சற்று சிறியவனாக்கிட்டார். 1 கொரிந்தியர் 11:16 பவுல் சொல்லும்போது சொல்லுவார், வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம், தயவு செய்து 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. என்ன பாதம் செய்ய என்னை வந்து நீங்கள் பாசிட்டிவ் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நான் உடனே பாருங்க சரி இப்போ நான் மாற்றிக்கிறேன்ருவேன். என்கிட்ட ரொம்ப பழகணும், உங்களுக்கு தெரியும். இவன் அட்வைஸ் கொடுத்தா கூட சரி மாற்றிக்கலாம் பாட்டுருவேன். அதனால் நான் உங்களுக்கு மேலே ஆர்கியூ பண்ணால் ஒரு காலத்தில் நிம்மதி போச்சு. அதனால் சொல்லுங்க, ஒருவன் வந்து வாக்குவாதம் செய்ய அவனுக்கு மனசே என்னதான் மனசே. சில ஆள்லாம் இருக்குது, அது விசேஷ அபிஷேகம் தம்பி. வீட்டில் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? குற்றம் கண்டுபிடிப்பது எப்படி, குற்றம் நடந்தது எப்படி, ஆர்குமெண்ட் ரெடியா வரட்டும். இன்னைக்கு அவர் யார் வரட்டும், வீட்டுக்காரர் வரட்டுமா, ரெடியா உட்காந்து வரட்டும். அவன் தான் இவன் படி. எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும்
அப்படிப்பட்ட இந்த சபைக்கு பழக்கமே கிடையாது. இந்த சபையில் வளர்ந்தவனுக்கு பழக்கமே கிடையாது. என்ன பழக்கம் கிடையாது? ஆர்கியூமெண்ட் பண்ணுற பழக்கமே கிடையாது. ஆர்கியூமெண்ட் பண்ணால் திருப்பதியில் போய் வேணா வக்கீலுக்கு படிச்சுட்டு வாங்க. 2.5 லட்ச ரூபாய் கேட்குறாங்களா? எவ்வளோ கேட்குறாங்க? 2.5 லட்ச ரூபாய் பண்ணால் துட்டு செலவு பண்ணிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் யார் கூட பேசுறான்னு தெரியல சிஸ்டர். நான் இவ்வளோ தூரம் இதை இழுக்கிறேன் போட்டு ரப்பர் மாதிரி தெரில. நீ சமாதானமாக வாழவே அழைக்கப்பட்டு இருக்கிறாய். சமாதானத்தை உன் தலை மேலே கர்த்தர் ரத்தத்தால் ஊற்றிட்டாரு. ஏன் யுத்தம் வீட்டுக்குள்ள? ஏன் உன் சண்டை? ஏன் ஆர்குமெண்ட்? யார் கூட பேசுற? ஆனால் கர்த்தர் ஒருபோதும் வெறுமையா பேசுவதில்லை. தன் வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. அப்புறம் என்ன பாஸ்டர் பண்ணாங்க? 3ஆம் வசனம் வாசி. 17:3 யாத்திராகமம் 17:3. என்னவா? எங்க முறுமுறுப்பு இருக்குதோ, முறுமுறுப்பு இருக்குது பாருங்க. ஏன் தான் அவனை கல்யாணம் பண்ணணும், ஏன் தான் இந்த சபை வந்தோம், ஏன் தான் இந்த பாஸ்டர் இப்படி பேசுறானோ, ஏன் தான் கர்மம், என் வாழ்க்கை ஏன் தான் இப்படி முறுமுறுப்பு இருக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்யவே முடியாது. சிலர்லாம் அந்த முறுமுறுப்பின் ஆவி நிறைய இருக்கு. முறுமுறுப்பின் ஆவி. கர்த்தர் ரொம்ப அருவருக்கிற காரியம் விபச்சாரம் அல்ல. கர்த்தர் ரொம்ப அருவருக்கிறது நீ செய்கிற பாவங்கள் அல்ல, முறுமுறுக்கிறது. எங்க தினமும் மண்ணா போட்டுறாங்க, தினமும் மண்ணா போடுறாருங்க, தினமும் மண்ணா வந்து விழுதுங்க. நீ போய் ஒன்று உழைச்சி வெட்டி கீட்டி சம்பாதிக்கல, எடுத்தா தேனிட்ட பனிமாறான மாதிரி இருக்குதுங்க. எங்கிருந்து முறுமுறுப்பு வரும் உனக்கு? உனக்கு என்ன செய்யல கர்த்தர்? உங்களுக்கு என்ன பண்ணல கர்த்தர்? ஜீவனோட வச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, முறுமுறுப்பு எடுத்துடணும். 7ஆம் வசனம் வாசிமா. 7 வாசி முடிக்கிறேன். என்னம்மா? வாதாடின நிமித்தமும் சில ஆள்லாம் சொல்லும், இவ்வளோ நன்மை நடந்திருக்கிறோம், கர்த்தர் இருந்தா என் உடம்பு எப்படி இருக்குது, கர்த்தர் இருந்தா என் பிள்ளை லூஸ் காரமாந்திரமே. உன்னை ஜீவனோட வச்சிருக்கிறதே அவர் தான். சிலருக்குலாம் பல நன்மை செஞ்சிருப்பாரு, அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. எதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது? அவர் செய்த பல நன்மைகள் கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஏதாவது ஒன்று அவங்க வாழ்க்கையில் இருக்கு பாருங்க, இதை ஏன் கர்த்தர் எனக்கு மாத்தல, அதை வச்சாதான் நீ ஒழுங்கா இருப்ப. அதையும் எடுத்துட்டானே நீ சபைக்கு வராத வீட்டுல சோபால கால் ஆட்டின்னு இருப்ப. அதுக்கு தான் வச்சிருக்கிறார் உள்ள. பரீட்சை பார்க்காத கர்த்தரை ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த குணம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வாழ்க்கையிலேருந்து யுத்தம் போவே போகாதுங்க. யுத்தம் போவே போகாது. அந்த குடும்பத்தை விட்டு யுத்தம் போவே போகாது. ஆனால் ஆண்டவர் விருப்பம் என்ன தெரியுமா? எருசலேமோட பட்சமாய் பேசி அதை யுத்தம் முடிந்ததுன்னு இன்னைக்கு சொல்லுடா. அல்லேலூயா. ஐயோ நேரமே இல்லை. அப்புறம் யாரு எதனால யுத்தம் வரும் பாஸ்டர்? என்னாகமம் 22:11 வாசிங்க. என்னாகமம் 22:11 வாசிங்க. அப்பொழுது பாலாக் பீலையாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்றான். 22:11 யுத்தம். தப்பா வாசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ்மா, கெஞ்சி கேட்கறேன். நானே உயிர் கொடுத்து ஊழியம் செஞ்சுக்கிறேன். போனேன் நான் 10 மணிக்கு அங்க. படிமா. சபிக்க வேண்டும். நான் அவர்களோட என்ன பண்ணுவேன் பாருங்க. இந்த ஜனம் போயிட்டு இருக்குது. இன்னும் 2வது யுத்தம் யாரால தெரியுமா? பிசாசு கொண்டு வர யுத்தம். உன் முன்னேற்றத்தை தடுக்க, நீ பிரயாணப்படுகிறதை தடுக்க, நீ கானானுக்குள்ள போகாதபடி தடுக்க முகாந்திரமே இல்லாம சத்துரு வருவான். இந்த யுத்தத்துக்கு என்ன பாஸ்டர் பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேணாம், ஜெபம் பண்ணு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. நம்ம 2 யுத்தம் வீட்டில் கண்டுபிடிச்சிடலாங்க. நான் நீதிமான், நான் பரிசுத்தமா, வாய் சுத்தம், என் செயல் சுத்தம், எல்லாம் சுத்தம். என்னால வீட்டுக்குள்ள யுத்தம் வரல. வந்திருக்கிறது சத்துரு பில்லி சூனிய வல்லமையில, மந்திர வல்லமையில வந்திருக்குதா? அமைதியா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் இந்த காலைல நம்புறீங்க? ஏசாயா 54 உனக்கு எதனாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். 72:20 சங்கீதம் வாசிங்க. 72:20 வாசிங்க. 72:20 வாசிங்க. படி. அதான் ஈசாயின் புத்திரனாகிய தாவீதினுடைய யுத்த களத்திலே வாழ்ந்த ஒருவனுடைய விண்ணப்பங்கள் முடிந்தது. கையை தட்டி சொல்லு, நான் இதுவரை என் யுத்தத்திற்காக விண்ணப்பம் பண்ணின, என் யுத்தத்திற்காக வேண்டின, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு என் யுத்தத்தை முடிக்கிறார். அவன் சொல்றான் 2 சாமுவேல் 7:1 கர்த்தர் என்னை சுற்றிலும் யுத்தங்களை ஓய பண்ணி வீட்டிலே இளைப்பாற பண்ணிட்டாரு. சிஸ்டர் இன்னைக்கு சொல்றேன் சிஸ்டர், தீர்க்க தரிசனம், உன் யுத்தங்கள் முடிந்தது.
உனக்கு எதிராக யுத்தம் பண்ணின ஆயுதங்கள் உடைந்தது. உனக்கு எதிராக இல்பொருள் ஆயிட்டாங்க. எழுதி வச்சுக்க, அடுத்த 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 வெள்ளி, அடுத்த புனித வெள்ளி கூட யுத்தம் பண்ண மனிதர்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூணாவது வாசிங்க, முடிச்சிடுறேன். யோபு 31:40 வாசிங்க. மூணாவது யோபு 31:40 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யோபு 31:40மா? கோதுமைக்கு பதிலாக முள்ளும் கையை தட்டி சொல்லி, என் பாடுகள் முடிந்தது, என் சோதனை முடிந்தது, என் இழப்பு முடிந்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டையா. எல்லாவற்றுக்கும் ஒரு அழறதுக்கு ஒரு காலம் இருக்குதுயா, சிரிக்க ஒரு காலம் இருக்குதுயா, நட ஒரு காலம் இருக்குது, பிடுங்க ஒரு. நான் சொல்லட்டுமா, சோதனை காலம் முடிந்தது. இனிமே நீ புலம்பி புலம்பி ஜெபிச்ச பாரு. யோபுவினுடைய கையை தட்டி சொல்லு, ஆமென். சாத்தான் உங்கள் வீட்டை சோதித்த காலம் முடிந்து, கையை தட்டி சொல்லு. அமைதி கொடுத்த காலங்கள் முடிந்து, ஆமென். நஷ்டங்களை சந்தித்த காலங்கள், ஜீவன் நஷ்டப்பட்ட காலங்கள், வியாதிகளை சந்தித்த காலங்கள், இரவு பகலாய் அழுத காலங்கள், மனிதனின் தூஷணைகள், அவமானங்கள், நிந்தைகள் காலம் முடிந்தது. ஒரு புது காலத்தை இன்னைக்கு துவங்குறார் யோபு. இனிமே நீ புலம்பி புலம்பி பேச வேண்டியது இல்ல, முடிந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில எதெல்லாம் உன் துக்க நாட்கள் முடிந்தது. இரண்டாவது, உனக்கு எதிரான யுத்தங்கள் முடிந்தது. உன்னுடைய சாத்தான் சோதித்த நாட்கள், சோதிக்கப்பட அனுமதித்த நாட்கள் முடிந்தது. முடிந்தது. சிலுவையில் அவர் முடிந்ததுன்னா இதுல இவ்வளவு விஷயம் இருக்குது. முடிந்தது. கண்களை மூடலாமா? நீ அலைந்த திரிந்த நாட்கள், வேலை தேடி அலைந்தது முடிந்தது. நீ மாப்பிள்ளை தேடி அலைந்தது முடிந்தது. நீ பெண் தேடி அலைந்தது முடிந்தது. உன் வாழ்க்கையில நீ மருத்துவமனையா அலைந்தது முடிந்தது. நீ போலீஸ் ஸ்டேஷனா அலைந்தது முடிந்தது. யோபுவின் வார்த்தைகள் முடிந்தது. கண்களத்து மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். திருவிருந்துக்காக அமர்ந்து கொள்வோம். வில்லை ஒடுக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும்